முதல் முறை பெற்றுக் கொள்கிறார். யான் பெற்ற இன்பம் என்ற இரண்டாவது நூல் ஆசிரியர் திரு அருணநகரை சேர்ந்த அழகசாமி அவர்களுடைய இரண்டாவது நூல். முதல் நூல் வெளிச்ச தீபங்கள் என்ற அருமையான நூல் வெளியிட்டிருந்தார். இது இரண்டாவது நூல் யான் பெற்ற இன்பம். 25 தலைப்புகள் கொண்ட அருமையான நூல் தற்போது வெளியிடப்படுகிறது. திரு மகேஷ் முருகேசன் அவருடைய கணவரால் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அவனுக்கு பிடிக்கவில்லை, இது சரியான இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அதிபராக வேண்டும். சாதாரண மனிதனாக சொல்ல முடியும். போராட்டங்கள் அதிகமாக நடக்குது, ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க, வன்மம் அதிகமாகும். பட் அவர் மட்டும் விடாமுயற்சியோட போராடுறார். ஒவ்வொரு எலெக்ஷனும் தோக்குறார். ஏன்னா நல்லவங்களாம் தோக்குறதான வழக்கம் எல்லா இடத்துலையும். எலெக்ஷனுக்கு பேசக்கூடாது, பொதுவான விஷயங்கள் சொல்லுங்க. இறுதியாக வெற்றி பெறுகிறார், அமெரிக்காவுடைய அதிபராக. அந்த முதல் கையெழுத்து அந்த இனவெறியை போகிறார், அந்த பாகுபாட்டை கலைச்ச. அப்ப அதிகாரத்திற்கு போகும்போது தான் அந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும். அம்பேத்கர் படித்து கஷ்டப்பட்டு முடித்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து அதற்கப்புறம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அனைத்து நாடுகளும் மிக பிறப்பாக பார்க்கக்கூடியது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். எவ்வளவு அழகாக கட்டமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதரே அரசியல் இருக்கும்போது தோற்கடிக்கப்பட்டது அவங்களுடைய மக்களுடைய சமூகம். அது சகஜம். அரசியல் என்பது வேறு. ஆனால் அவர் அந்த கல்வி கொண்டுதான் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார். படிக்க வாய்ப்புல புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதர் தான் எழுதியதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ படிக்க என்பது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை இலக்கிய கூட்டங்கள் நடத்தி அதன் வழியாக நாளடியாக மாதந்தோறும் நாளடியாக தனி மனித மேலாண்மை, ஒழுக்க மேலாண்மை, இல்லற மேலாண்மை, தனியாக அதாவது நிர்வாக மேலாண்மை என்று பல்வேறு மேலாண்மைகளை அதை பேசி சிற்றுரை விஷயங்களை சொல்லி மக்களை அப்படியே மாணவர்கள் நண்பர்கள் படித்து மிக சிறப்பாக சென்று ஒத்துழைப்பு கொடுத்து கொண்ட அனைத்து நல்ல உணவுகளையும் நன்றி பாராட்டுகிறோம். இந்த எல்லாரும் பயன்படுத்தும் ஸ்கூலில் பார்த்தாலே கேட்டு வரைக்கும் வரணும். அதுக்கு பயன்படும். இந்த இலக்கிய கூட்டம் ஸ்டாண்ட் ஆகிறது 30 விழாவில் தலைமைக்காக கொடுத்துருக்காங்க. பொது வாழ்க்கையில் ஒரு 10 வருஷமாக அந்த திருவிழா பிரின்சிபால் இருக்கிறேன். பல ஈவெண்ட்டில் போயிருக்கேன். என் பிள்ளைகள் நிறைய இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு பார்வையில் வச்சுருக்கேன். முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சரஸ்வதி ஸ்கூலில் எனக்கு ஒரு தலைமையாக இருக்குது. என்னை அழகுபடுத்தி பார்க்க அலைவர்களுக்கு ஒரு முதல் வணக்கம். அடுத்து இந்த இலக்கிய நூல் வெளியிட்ட பேர் முயற்சி முருகேசனா. எல்லாருக்கும் படித்ததுக்கு அப்புறம் ஒரு டிகிரி வரும். இந்த திருவிழாக்கு தான் முன்னாடியே கொடுத்துருவாங்க பார்த்தோம். முயற்சி முருகேசனா அது நம்ம ஐயா தாமோதரன் அவருடைய சிந்தனை இருக்குது. அடுத்தது நம்ம அழகசாமி சொல்லுவாங்க சேவைச்சம்பளம். எந்த இடத்துல போனாலும் அவருடைய பணி அதை குறிப்பிட்ட சேவைச்சம்பளம் சொல்லுவாங்க. இதில் எதுக்கு இல்லை நான் குறிப்பிட்டேன்னா, இந்த ஒரு மாலை வேலையில் நம்ம நல்ல ஈவில் எல்லாரும் இருக்கும். இலக்கிய கூட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு இருக்கிற சிட்டியில் இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனில் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் தொடர்ந்து ஒரு 5 மாதமாக நடத்திருக்காங்க. நான் ஒவ்வொரு வாட்டி வரணும்னு சூழ்நிலை அது இன்னைக்கு வந்து ஒரு அன்பு கேட்டால அதை வந்திருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சிவபிரகாச நகர், அருள் நகர், அறக்கட்டளை அப்படிப்பட்ட மனிதர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ எல்லாரும் அந்த திருக்குறளை தினம் ஒரு குறள் படித்தாங்க. ஒரே ஒரு குறள் தினம் ஒரு குறளை படித்து அதன் பொருள் தெரிந்து அதன்படி நடக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை சிறப்பாகும் என்று சொன்ன வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களை நன்றி பாராட்டி அடுத்து நம்முடைய தலைமை ஏற்று இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவ பிஹெச்டி பண்ண வேண்டிய டாக்டர் பண்ண வேண்டிய வேலைகளை சாதாரணமாக ஒரு ஆராய்ச்சி இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்ம எதை பற்றி கவலைப்படலாம், வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறது, மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஆன் த பீச்னு ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு சிறுகதை இதான் விரும்பி வாழ்ந்தது. அவர் டிரைவராக,
அவருக்கு என்னன்னா டிரைவிங்கிறது வந்து அவருக்கு வந்து அதான் அவருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறார். ஒரு நாள் ஒரு வாடகைக்கு ஒரு ஓனர் வந்து ஏறார். இவர் ஓட்டிகிட்டே போறார். அந்த உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஓனர் சொல்றார், ஐயோ சிக்னல் விட போகுது, வேகமா போயிடியா அப்படிங்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சிக்னலே மதிக்கிறதே கிடையாது. சிக்னல் ரூலே மாற்றிட்டோம் தெரியுமா? கிரீன் போட்டா வேகமா போகணும்னு அர்த்தம், எல்லோ போட்டா இன்னும் வேகமா போகணும்னு அர்த்தம், ரெட்டு போட்டா போலீஸ்காரங்க இருக்காங்க பார்த்துட்டு போகணும்னு அர்த்தம். இப்ப டிராபிக் ரூலே மாற்றிட்டோம். இவர் சொல்றாரு வேகமா போயா அப்படிங்கிறார். இல்லைங்க வண்டியை நிறுத்திட்டாங்க. இவர் சொல்றாரு ஏன் இப்ப இன்னும் போயிருக்கலாம், நல்லா போய் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு இவர் பாட்டு திட்டிகிட்டே இருக்கிறார். டிரைவர் கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து முடிச்சுட்டு சிக்னல் விழுந்தது கிளம்புறாரு. அப்ப டிரைவர் கேட்டாரு, ஐயா இன்னும் சொன்னீங்களே என்ன? 5 நிமிஷமா திட்டிட்டு இருக்கிறாரு. இவன் டிரைவர் கார் வாங்கல. 5 நிமிஷம் கழிச்சு என்ன சொன்னீங்களே என்னையா அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னாரா, நான் இவ்வளவு நேரம் என்ன பேசுறேன்னு கேட்கலையா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரா டிரைவர். அப்ப டிரைவர் சொன்னாரா, எனக்கு இந்த மாதிரி சிக்னல்ல வந்து நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன், ஐயோ அப்படின்னு வேகமா போயிருந்துருக்கலாமே அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கடைசியால தான் போவோம். நம்ம தானே கடைசியால தான் போவோம். ஆனா சிக்னல் விழுந்த பிறகு நின்றுட்டு நம்ம போனோம்னா நம்ம தான் முதலாக. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த சிக்னல்ல நிக்கிறோம்ல அந்த 3 நிமிஷமும் வீணாகக்கூடாதுன்னு எனக்கு நான் யாராவது ஒரு மனிதரை நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டேன். நான் இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த சிக்னல் நின்றப்ப என்னோட காரை நம்பி வந்திருக்கிறாரு, இவர் போற காரையே வெற்றி அடையணும், இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். நீங்க என்னமோ சொன்னீங்களே அது என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னா, நீ என் வாழ்க்கை எனக்கு புரிய வச்சுரு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரோட கதை முடியும். எதுக்கு சொல்றோம்னா, ஒரு சின்ன டிரைவர்கிட்ட கூட நாம் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும், வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்தால் என்று அந்த சம்பவம் அந்த கட்டுரை சொல்லுகிறது. ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம நிறைய பேசலாம். மனம் அமைதி பதட்டமடையாதே, மனம் வந்து பதட்டப்படாமல் அமைதியாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கட்டுரை. அதே போல சேவை செம்மல் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு கட்டுரை. மாற்றம், உயிர் மூச்சு, இளைய சக்தி, நாட்டிற்கும் வீட்டிற்கும். நாம வீட்டுக்கு என்ன செய்யறோம், நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நாட்டுக்கான பங்களிப்பு என்ன, நமக்கான பங்களிப்பு என்ன, என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துக்கிறோமா? நாம உடனடியா வந்ததும் சம்பளம் வாங்கணுமா, நம்ம குடும்பத்தை பார்க்கணுமா, முடிஞ்சிருச்சான்னு இருக்கிறோமே. ஆனால் இந்த சமூகத்துக்குன்னு என்னைக்காவது ஒரு சின்ன வேலையாக செஞ்சிருக்கிறோமா? ஒண்ணு இல்லை. யாரோ ஒருத்தர் கொண்டுட்டு வரக்கூடிய தண்ணியை ஒருத்தர் வாங்கி கொடுக்குறோம்ல, அது ஒரு பெரிய காரியம். யாருக்காவது பயன்படுகிற மாதிரி தினமும் வாழுங்கள். இன்னொரு இடத்துல இது ஒரு நுட்பமா ஒரு பகுதியில் சொல்றாரு, காலையில் மனிதன் காலை எழுந்ததும் 1 மணி நேரம் உடலுக்கு செலவு பண்ணணும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகவே செலவு பண்ணணும். மாலையில் படுக்கிற போது நாம் இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம், இன்னைக்கு எதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, அவர்கிட்ட கோபப்பட்டிருக்க கூடாது, இங்க இப்படி நடந்திருக்க கூடாது, இதெல்லாம் எதெல்லாம் செஞ்சோ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நாள் இரவு படுக்கிற போது கணக்கு போட்டுப்பார். காலையில் வைரம் சொல்லுவார், காலையில் இருக்கிற போது மனச்சிக்கல் இல்லாமல் எழ வேண்டும், இரவு படுக்கிற போது மனச்சிக்கல் இல்லாமல் படுக்க வேண்டும். அது இந்த கப்பையில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. வள்ளலாரை பற்றி சொல்லுகிற போது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசியோட இருக்கிறதுனா என்ன, எதை சாப்பிட்டாலும் செஞ்சு போயிருக்கிறதா, ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கு என்ன கற்றுக்கிறோம், இன்னைக்கு என்ன புதுசா தெரியும், இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம தேடல் இருக்கணும். இப்போ வருகிற போது பார்க்க இந்த ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்பேன் இந்த அமைப்பு இருக்குல்ல, இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்த பிறகு யோசிச்சு பார்க்கும்போது தான் தேடும்போது கிடைச்சது. ஸ்பேன் ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய தேரி, ஸ்டாண்டர்ட் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் ஆஃப் ரிஸ்க்னு ஒரு தேரி.
இது நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு கோட்பாடு ஸ்பேன்கள். என்னன்னா, நாம ஒரு செயலை வெற்றிகரமா செய்யணும்னா அதை செய்கிற போது ஏற்படக்கூடிய ரிஸ்க் என்ன, அதனுடைய பயன் என்ன, அதனுடைய அழிவு என்ன, இதை அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் ஸ்பேன்கள். பேசுகிற போது நம்முடைய சேர்ந்தாலும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மகிழ்ச்சியா தீமையான பேசினார்ல, அதை இந்த கட்டுரையில தொட்டு காட்டியிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு கண்டுபிடிப்பு வந்திருக்குல்ல, இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மனுஷனுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் யோசிக்கிறோமா? ஒரு செய்தியை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். அறிவியல் கண்டுபிடிப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருகிற போது அது மனித வாழ்க்கையை எளிமைப்படுத்தும். இதுதான் அறிவியல் கண்டுபிடிப்போட பயன். தீமை என்ன தெரியுமா? எந்த அறிவியல் கண்டுபிடிப்பு வந்தாலும் அது மனிதனுடைய ஒரு ஆற்றலை கொண்டு, ஏதோ ஒரு ஆற்றலை கொண்டு. நம்முடைய மொபைல் போன்ல 162 கண்டுபிடிப்பு இருக்கு. நம்முடைய 162 கண்டுபிடிப்பை கொண்டு, நம்ம 162 திறமைகளை கொண்டு சொன்னாங்க. சொன்னால் ஆச்சரியப்படுங்க. அதனால என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல வந்து இறங்குற பொண்ணு ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு ஆட்டோவில் 40 ரூபா பாக்கி எவ்வளவு கால்குலேட்டர் போட்டுப்பாங்க. கால்குலேட்டர் வந்த பிறகு நம்முடைய கணக்கு போடுற மூளை போச்சு. இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒன்று வந்து வர ஒவ்வொரு மனித ஆற்றலை தின்று கொண்டே இருக்கிறது. நம்ம இன்னைக்கு முன்னாடிலாம் கேமராமேன் தனியா உண்டு, மொபைல் வந்த பிறகு கேமராமேன் யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்காங்களோ அதில் பிறகு கேமரா. அது 162 மனித திறமைகளை கொன்று விட்டது. அதுதான் மொபைல். மொபைல் எவ்வளவு தீங்கானதுன்னு பாருங்க. இது மொபைலுக்குன்னு சொல்லல, அறிவியல் கண்டுபிடிப்புகள். கிரைண்டர் வந்த பிறகுதான் பெண்களுக்கு இடுப்பு பெருக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரைக்கிற வேலை இருந்தது. இப்படி எந்த கண்டுபிடிப்பை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு மனித திறமையை கொன்று விடுகிறது என்பதுதான் அறிவியல் கண்டுபிடிப்பில் இருக்கிற ஒரு சூட்சமும். அதையும் இவர் தொட்டு காட்டுகிறார். எனவே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 25 தலைப்புகள் ஒரு சின்ன புத்தகம். ஆனால் இதற்குள் எப்படி ஒரு கையடக்கத்துக்குள்ளே இருக்கிற அணுகுண்டு ஒட்டுமொத்த அகிலத்தையே அழிக்கிற வல்லமையோடு இருக்கிறதோ, அதை போல இந்த புத்தகம் உங்களால் முழுமையாக உணர்ந்து படிக்கப்படுமையானால் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுகிற ஒரு சக்தி இதற்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி இதனை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய அழகசாமி அவர்களை மனதார வாழ்த்தி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இனிதான் துவைக்கப்படும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் போய் கடைசி நாள் சாகுற அன்னைக்கு கூட அவருடைய ஆணையை அவரால் துவைத்து போனார் உள்ளாடை. அப்படி ஒரு தாயினுடைய பண்பாட்டை, தாய் சொல்ற சொல்லை கடைசி வரை காப்பாற்றிய அந்த APJ அப்துல் கலாமை பற்றி தன்னுடைய தாய்க்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய நூலிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய செயலும் அவருடைய பண்பாடும் ஒன்றி இருக்கிறது. அதான் நாம இவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பாட்டு செய்தியா நான் பார்க்கிறேன். இந்த கட்டுரைகள் இருக்கக்கூடிய விளையாட்டு, பழைய விளையாட்டு இல்லையா, அதெல்லாம் நம்ம நிறைய விட்டுட்டோம். பழைய விளையாட்டு முறைகள், பல்லாங்குழி எத்தனை பேருக்கு தெரியும்? கபாடி எத்தனை பேருக்கு, சடுகுடி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்குல்ல, நம்ம 4 ரவுண்டு வரும்போதே பல்லாங்குழியில இந்த காய் தன காய் எங்கே வந்து முடியும், திரும்ப அது எப்படி இது பண்ணுவோங்கிறத நம்முடைய மூளை வேலை. இன்னைக்கு செஸ் விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த மூளை வளர்ச்சிய பல்லாங்குழி, இந்த மாதிரி பழைய விளையாட்டுகளை நாம் தவற விட்டுட்டோமே, அதெல்லாம் கற்றுக்கணும்னு இந்த புத்தகம். இந்த விளையாட்டு என்பதை பற்றி, மருத்துவம் பற்றி சொல்றாங்க பாருங்க. ரொம்ப அருமையான செய்திகள் எல்லாம் மருத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுல ஒரு செய்தி, மருத்துவத்தை பற்றி, மருத்துவம் எப்படி பார்க்க வேண்டும், மருத்துவத்தை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் சொல்ற அவருடைய சொந்த அனுபவ கதையை அவர் சொல்றாரு. அவர் போய் ஒரு மருத்துவத்தை பேசுறாரு. அவர் மருத்துவத்தை தப்பா சொல்லி விடுறாரு. இன்னொரு மருத்துவத்தை கூட அவரு வேற மாதிரி சொல்றாரு. ஏங்க, பிள்ளைக்கு உடம்புனா தாய்ப்பால் கொடுக்க கூடாதா? தாய்ப்பாலை போய் கொடுக்க வேண்டாம்னு ஒரு மருத்துவர் சொல்றாரு. இன்னொரு மருத்துவத்தை போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, கொடுக்கலாம், இல்லைனாக்க கட்டுப்பாட்டோட நீங்க தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப இவர் எழுதுறாரு, படிச்சுட்டு மருத்துவர்கள் அப்படியே வைக்க மாட்டாங்க, உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துங்க. அவ்வளவு பெரிய அனுபவ அறிவு ரொம்ப
நீ படிச்ச அறிவு வேலை செய்யாது. ஒரு நோயாளி வராங்க, அவனுக்கு என்னன்னா நாக்கில் புண்ணு, பார்க்காத மருத்துவர் இல்லை, காட்டாத டாக்டர் இல்லை. ஒரு இஎன்டி போனா, இது வரைக்கும் நான் 25 டாக்டர் பார்த்தேன் சார், என் நாக்கில் இருக்கிற புண்ணு மட்டும் போகவே மாட்டாங்க. இந்த டாக்டர் பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு சொன்னாரு, அவருக்கே புரியல. அவர் சொன்னாரு, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் பேங்க்ல கேஷியரா அப்படிங்களா, சரி அப்படின்னு என்ன பண்ணாரு, ஒரு கட்டு ரூபாய் நோட்டை எடுத்து போட்டு என்ன பண்ணார், அவர் அப்படி எச்ச தொட்டு அப்படியே என்ன ஆரம்பிச்சார் பாருங்க, கண்டுபிடிச்சாரு. ஏதோ ஒரு படத்துல இருந்த கிருமி தான் நாக்கில் போட்டு நாக்கில் வந்து புண் வந்துருக்கு. அவர் சொன்னார், பணத்தை இனிமே நீங்க என்னாதீங்க, கேஷியர் போஸ்ட்ல இருந்து வேற போஸ்ட்டுக்கு மாறிடுங்க அப்படின்னதும் அவர் மாறினார். அடுத்த 15 நாளைக்கு அப்புறம் அந்த நாக்கில் புண்ணு. ஒரு மருத்துவர் எப்படி பார்க்க வேண்டும், வைத்தியர்கள் எப்படி பார்க்கணும்னா, ஒரு நோயாளி இருந்தா என்ன இதை மட்டுமே பார்க்கிற ஒரு தன்மையோடு இருந்து விடக்கூடாது. ஒரு மருத்துவர் அதை தாண்டி, நீங்க மெட்ராஸ்ல குருசாமி பாலம்னு உண்டு. குருசாமி மருத்துவர், அவர் மிகப்பெரிய மருத்துவர். குருசாமி திராவிட கழகத்துல ஒரு பெரிய குருசாமி. அந்த மருத்துவர்கள் ஒருத்தர் போனாங்க, யாருன்னா சேட்டு மார்வாடி அம்மா போய் சொன்னாங்க, எனக்கு மொத்த தலைவலி தாங்க முடியல, மொத்த தலைவலி எனக்கு தாங்க முடியல, இந்த தலைவலி போகணும், இதுக்கு என்ன செய்யலாம்? நான் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா பெரிய டாக்டர்கிட்டையும் காட்டிட்டேன், ஆனா இந்த தலைவலி போகல அப்படின்றதும் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாரா, சரி நான் இந்த தலைவலியை போகிறேன், நீ என்ன தர அப்படின்னு கேட்டு, நீ என்ன கேட்டாலும் தர. அப்ப இந்த குருசாமி கேட்டாரா, உன்னுடைய வைர மூக்குத்தியை கொடு அப்படின்னா, தரேன், வைர மூக்குத்தி தான் தரேன், எனக்கு இந்த நோய் குணமாயின்னு கொடுக்கக்கூடாது, இப்பயே கொடுத்துடணும் அப்படின்னா, சரின்னு அந்த அம்மா வைர மூக்குத்தியை கல்வி கொடுத்துருக்கு. ஒரு வாரம் கழிச்சு நீ திரும்ப வாங்க சொல்றாரு மருத்துவர் குருசாமி. அந்த அம்மா ஒரு வாரத்திலே வருது, எனக்கு தலைவலியே இல்லையே, நீ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டு. குச்சில் குடிபுகுந்து துளவது போல் யாப்பெனும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடும் எச்சில் குடியிருக்கும் என்னாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே வாழ்க. மிக சீரும் சிறப்புமாக உங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதலோடும் போற்றுதலோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ஸ்பான் அறக்கட்டளை நடத்தும் முப்பெரும் விழா, ஸ்பான் அறக்கட்டளை நடத்துகிற இலக்கிய கூட்டம், நூல் வெளியீட்டு விழா, பணி நிறைவு விழா, இந்த 3 நிகழ்வுகளில் மிக அற்புதமாக தொடங்கி வைத்திருக்கக்கூடிய குரல் வாழ்த்தோடு மோதிதாஸ் ஸ்ரீ. யாராவது வெளியில போயிட்டு இருந்தா கூட அவங்களும் உள்ள வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு அருமையான வரவேற்புரையை வழங்கிய பேராசிரியர் கல்யாணி மேடம் அவர்கள், அதனை அடுத்து சிரிக்க சிரிக்க கவிதைகளை பாடிய நம்முடைய சின்ன கலைவாணர் வெங்கட்ராமன், அடுத்து பாடலோடு கவிதையையும் கலந்து இடையில 4 வரி பாடலையும் பாடி மிக அற்புதமாக கவிதையை கலந்து தந்த மீனா கணபதி. அதற்கு பிறகு ஒரு சிற்றுரை என்கிற பெயரிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி மனித குலத்திற்கு மகிழ்ச்சியா அல்லது வீழ்ச்சியா என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து கொடுத்த நம்முடைய போற்றுதலுக்குரிய உடனடி கவிஞர் சேதுராமன் ஐயா அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்வதிலே ஒரு நல்ல பண்பாக. அடுத்து ஒரு அருமையான பாடலை முதலில் தீனதயாளன் அவர்கள் பாடினார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது விஜயகுமார் ஒரு அருமையான பாடலை தந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்தும் பகுத்தும் இந்த ஸ்பான் அமைப்பு குறிப்பாக நம்முடைய அழகுமலை என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் மிக விரிவாக எடுத்து சொல்லி தலைமையுரை ஆற்றி நமக்கெல்லாம் ஒரு நல் துணையாக இருக்கக்கூடிய தொழிலதிபர் சிவ ரவிராஜ் அவர்களுக்கும், அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மூல காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய பணி ஓய்வு என்பதை விட பணி நிறைவு என்று போட்டிருக்கிறார்கள். பணி ஓய்வு தானே அதற்கு நிறைவு என்று எண்ணத்தக்க வகையிலே இந்த விழாவினுடைய கதாநாயகன்
நம்முடைய போற்றுதலுக்குரிய அழகசாமி அவர்களுக்கும், அதற்கு பிறகு இறுதியாக நன்றியை சொல்ல இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியை திருமதி சாந்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பகுதியையும் முறைப்பட அமைச்சு தொகுத்தும் பகுத்தும் முறைப்பட வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சிக்கு வித்தாக இருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு முறையையும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசித்து குடும்பத்தோடு இது ஒரு குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆதரவு நண்பர் அழகுமலை அவர்களுக்கும், இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் அந்த ஒரு திரும்ப ஒரு வருகை பதிவேட்டை வாசித்தது போல் இருக்கும் என்ற காரணத்தினாலே வந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வணக்கத்தையும் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றியையும் கூறி என்னுடைய உரையை தொடர்கிறேன். முதலில் இலக்கிய கூட்டத்தினுடைய 5வது மாத கூட்டம் இது. அந்த வகையிலே இலக்கியம் ஒரு மனிதனை என்ன செய்யும், இலக்கியம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றும் என்று நான் பேச வேண்டும். காலத்தினுடைய அருமைகளுக்கு அந்த பகுதியை நான் தவிர்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு வருகிறேன். நூல் வெளியீட்டு விழா, இந்த நூலில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நான் பேசியாக வேண்டும் 15 நிமிடத்திற்குள்ளே. அதற்கு பிறகு அதற்கு முன்னதாக நான் ஒன்று செய்யலாம் என்று கருதுகிறேன். பணி ஓய்வு பெறக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய சேவை செம்மலை பற்றி சொல்லி அவர் ட்ரில் டிக் மெஷின் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் 36 வருடங்கள் பணியாற்றியிருக்கிறார். ஒரு நிறுவனத்தில் 36 ஆண்டுகள் பணியாற்றுவது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு நிறுவனம். அந்த பணியை மிக வெற்றிகரமாக அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு அடுத்து தன்னுடைய குடும்பத்தில் அவருக்கு 2 பசங்க, 2 பேரும் வந்திருக்கிறாங்க. பெரிய பையன் சந்திரன் வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன், 2வது பையன் பழனிக்குமார், இருவரும் வந்திருக்கிறாங்க. அவர் என்கிட்ட பெருமையா சொன்னார், என்னை இந்த அமைப்புக்கு அறிமுகப்படுத்தினதே என்னோட பெரிய பையன் தான் சார் அப்படின்னு சொன்னார். ஒரு தந்தை மகன் காற்றும் உதவி ஒரு கேள்விப்பட்டிருப்போம். மகன் தந்தை காட்சி இருக்கிற ஒரு உதவியாக நான் இதை பார்க்கிறேன். அவர் நேற்று இரவு என்னோடு தொலைபேசியில் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார், உங்களுக்கு எப்படி இப்படி எழுதணும்னு தோணுது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், எனக்கு முதல்ல ஒரு டைரியை வாங்கி கொடுத்து என்னை எழுத வைத்தவரே கேப்டன் சதீஷ் தான். அவர் எனக்கு ஒரு டைரியை வாங்கி கொடுத்து உனக்கு என்ன தோணுதோ எழுதுன்னு சொன்னார். நான் அதை உரமா வச்சுட்டேன். ஆனா 2 வாரம் கழிச்சு அந்த டைரியில என்ன எழுதுன்னு கேட்டாங்க. அந்த தூண்டுதல் இருக்குல்ல, அதுதான் இந்த திருவிக்கா பேச்சு பயிலகத்தினுடைய மாபெரும் வெற்றி. நமக்குள்ள இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு பிறந்த நாள்ல பேசிக்கிறோம்ல, இதை தாண்டி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ என்னவா இருக்க, நீ எப்படி இருக்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, நம்ம இந்த இணைப்பு இருக்குல்ல, இதுதான் நம்மை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த சமூகத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு இதுதான். இதனுடைய சொந்த ஊர் ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஜக்கம்பட்டி என்கிற ஊர். சொந்தக்காரர்கள் எல்லா ஊர்ல இருந்தாலும் அவங்க அண்ணன் அவரும் நம்ம அமைப்போட தொடர்ந்து நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான். படிப்பு ஒன்றும் அதிகம் கிடையாது. இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய 2வது நூல் இது. முதல் நூல் வெளிச்ச தீபங்கள். இந்த 2வது நூலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. யார் பெற்ற இன்பம் என்கிற இந்த நூல். இந்த நூலை வெளியிட்டிருப்பது நம்முடைய போற்றுதலுக்குரிய முப்பரிமாண பதிப்பகம். இந்த முப்பரிமாண பதிப்பகத்துக்கு இது 2வது நூல். ஆசிரியருக்கும் 2வது நூல், வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகத்துக்கும் இது 2வது நூல். இந்த நூல் இவருடைய ஒட்டுமொத்தமா இந்த புத்தகத்தை படிக்கிற போது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். சிவராமன் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார், இவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இவருக்குள்ள ஒரு பெரிய கலவை இருக்கிறது. சோப்பு தயாரித்து கொடுத்தார். மற்ற யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவர் சோப்பு போட்டதா தெரியல. ஆனா அது சோப்பை இயற்கையா தயாரிச்சு அதை ஒவ்வொரு பொருளும் கொடுத்தார். காசு கூட எதிர்பார்க்க மாட்டார். நம்முடைய சுகாதாரத்துல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேல ஒரு அக்கறை வச்சு நம்ம பார்த்து பேசுகிற தன்மை இருக்கிறது. அதுதான் இந்த புத்தகம் முழுக்க இருக்கிறது.
இந்த புத்தகம் முழுக்க எல்லா கட்டுரைகளும் எனக்கு இது புத்தகத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பிடிஎஃப்ல அழகுமலை அனுப்பியிருந்தார். முதல்ல பாருங்களேன், ஈன்ற பொழுதில் எங்களை சான்றோன் என கேட்டு இன்புற்ற தாய்க்கு காணிக்கை. ஒரு மனிதன் தன்னுடைய தாயை போற்றுகிறான் என்றால் அவனுடைய பண்பாடு, அவனுடைய தன்மை தெரியும். முதலில் அதை தன்னுடைய தாய்க்கு காணிக்கையாக செலுத்துகிறார். மொத்தம் ஒரு 25 கட்டுரைகள். இந்த ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம பற்றி ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. யான் பெற்ற இன்பம் தான் இந்த உலகத்தில் எதை சரி என்று நம்புகிறோமோ, எதை நாம் இன்பமாக கருதுகிறோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது இருக்கிறதே, அதுதான் நூலினுடைய சிறப்பு. இந்த நூலினுடைய அருமையான பகுதியே அதுதான். வள்ளல் அருட்பிரகாச வள்ளலாரை எந்தெந்த கோணத்தில் பார்க்கலாம் என்பதை பற்றி இதில் பேசுகிறது. உன்னத மனிதர்கள் என்றால் பெரும்பான்மையாக எழுதுவது, உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவரை சொன்னீங்கன்னா அந்த தலைவரோட பதிலை சொன்னீங்கன்னா நீங்க யாருக்கு கண்டுபிடிக்கணும்? யாராவது ஒரு அரசியல் சார்புடைய யாராவது ஒரு தலைவர் தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அரசியல் தலைவரை கூட நம்ம ஜாதி தலைவராக. ஆனா இவரை கேட்கிறாங்க, இவரு உன்னதமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை எடுக்கிறாருன்னா அப்துல் கலாமை கொண்டு வந்து எவ்வளவு பெரிய பாதை. அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய மனிதர், அவருக்குள் இருக்கிற பண்பாடு, அவருக்குள் இருக்கிற தன்மை. சாமிநாதன் ஒரு பேராசிரியர் அதை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு செய்தி சொன்னார். குடியரசுத் தலைவரா அப்துல் கலாம் இருக்கிற போது அப்துல் கலாமுக்கு தமிழ் சந்தேகம் தீர்ப்பதற்காக இவருக்கு உட்கார்ந்து 8 மணிக்கு வரேன்னு சொன்னவரு 8 மணிக்கு அப்துல் கலாம் அப்படியே கிளாஸ் ஆகி போறார். கையில் ஒரு பாடி இருக்கு. சொல்றாரு, கொஞ்சம் கொடுத்துருங்க, அவர் 20 நிமிஷம் வந்தார் அப்படின்னு போறாரு அப்துல் கலாம். இவர் இப்ப உட்கார்ந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவர் போய் அந்த பக்கெட்ல அவர் துவைச்ச அவருடைய ஆடைகளை காய போட்டு வர்றார். ஒரு குடியரசுத் தலைவர் அவர் நினைச்சா அவருக்கு எல்லாத்துக்கும் ஆள் உண்டு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் உள்ள வராருன்னா எல்லாரும் எதிர்ப்பாங்க இல்லையா? ஆனா குடியரசுத் தலைவருக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு. அவர் குடியரசுத் தலைவர் வராருன்னா அவர் உட்காந்துருவார். அப்படி ஒரு வேலைக்காரன் உண்டு. அது எதுக்குன்னா அவருடைய ஷூவை கட்டி விடுறது. அவருடைய ஷூவை கட்டி விடுறதுக்கு கூட ஆள் உண்டு. அந்த ஆளெல்லாம் இந்த தமிழிலே உண்மை போற்றுமையா இன்று சாதிக்க போகும் அழகர் சாமி முதலாக பாட்டு பாடல் பாட வந்தேனே. எங்கள் இதயம் கவர்ந்தவரே, பண்பால உயர்ந்தவரே, முதலாக பாட்டு பாடல் பாட வந்தேனே. நன்றி நன்றி.